Today's special Indian style white bihun. நம்ம white bihun பெரட்ட போகிறோம் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் மீஹூன் எடுத்திங்க ஒரு பேக்கெட். ஸோ அந்த பேக்கெட் மீஹூன் எடுத்துகிட்டு சுடுதண்ணில் ஊற வைங்க உப்பு போட்டு, இல்லைன்னா பாயிலிங் வாட்டரில் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதை எடுத்துடலாம். ஆனால் உப்பு ஆட் பண்ணணும். எடுத்து இந்த மாதிரி வடித்தட்டில் நம்ம வடிகட்டி வச்சுக்குவோம் ரெடியாக. காஞ்ச ஊடாக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்குவோம். இதை தவிர்த்து வெங்காயம் 1, முட்டை 2, பூண்டு 3 பல், காஞ்ச மிளகாய் 2லேருந்து நீங்கள் 4 உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் இந்த மாதிரி சிறுசாக வெட்டிங்க ஒரு கை நிறையா. சைனீஸ் கத்திரிக்காய் இது ஸ்லைஸ் பண்ணிச்சிங்க, நீட்டு கத்திரிக்காய். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சீனி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி முட்டையை பொரிச்சிக்குவோம். ஸ்க்ரபிள் பண்ணி எடுத்துக்குவோம் எக்கை. ஸோ நான் 2 முட்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு நான் முட்டையை பொரிச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா ஸ்க்ரபிள் பண்ணுங்கள். ஸோ அது சூடான எண்ணெயில் நல்லா அழகாக ஸ்க்ரபிள் ஆகிடும். இப்போ என்ன செய்வோம், நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருவோம். எண்ணெய் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஸோ நான் அதே சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் மாறின பிற்பாடு மற்ற பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதாவது வெங்காயம், காஞ்ச மிளகாய். ஸோ இது போட்டு கொஞ்சம் தாளிப்போம். ஸோ நம்மளோட வெங்காயமும் நல்லா வதங்கரிச்சு. ஸோ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம காஞ்ச உடனே நான் தண்ணியில் ஊறிச்சிருந்து வடிகட்டி இதில் போடுறேன். ஸோ இதையும் நம்ம இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா தாளிப்போம். நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்கள் தாளிக்கணும். அது நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு மாதிரி மணமாக நல்லா வாசமாக இருக்கும். அடுத்தது நம்ம எக் பிளான், அதாவது கத்திரிக்காய், சீன கத்திரிக்காய் நான் ஒன்று எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டு வேக விடுவோம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மூடி நல்லா வேக வைக்கணும். கத்திரிக்காய் நல்லா குழஞ்சிடணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும், ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஸோ கத்திரிக்காய் தான் இது மெயின். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளோட இந்தியன் மீஹூனில். இப்போ நம்ம வெஜிடபிள் போட்டுக்கலாம். நான் கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேபேஜ் இல்லைன்னா சாவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேபேஜ் ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு குக் பண்ணுவோம். கேபேஜ் கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டவ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். கேபேஜை நல்லா பிரட்டி கொஞ்சம் குக் பண்ணுவோம் அன்டில் கேபேஜ் சாஃப்டாக வரைக்கும். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க என்னென்ன பொருட்கள் நான் போட்டு சமைச்சிருக்கேன்னு. ஓகே, நம்மளோட கேபேஜும் நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு, வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம மீஹூன் எடுத்து போட்டுக்குவோம். மீஹூன் இருக்கையே நான் சுடுதண்ணில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. ஸோ அதனால் நீங்கள் உப்பு போடுறப்ப மீஹூன்லாம் கொஞ்சம் குறைவாக தான் போடணும், பார்த்து போடணும். ஸோ நான் மீஹூன் போட்டுட்டு ஸ்க்ரபிள் பண்ணி வச்சுருந்தேன் எக்கையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மீஹூன் நல்லா கட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா கிளறி விடுவோம். இல்லை அது 2 சீட்டும் நல்லா கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஈவனாக. அவ்வளோதான். இது ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய இந்தியன் ஸ்டைல் ஒயிட் பீஹூன் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய், டேக் கேர், என்ஜாய் த ஃபுட், லவ் யூ ஆல்.